Hi, this is Sandhya. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர். இந்த ஐலைனர்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிராண்ட்ஸ் இருக்கு. எது நம்மளுக்கு சூட் ஆகும், நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு எது சூட் ஆகும், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் மார்னிங் போனால் ஈவினிங் வந்து தான் அதை ரிமூவ் பண்ண முடியும், அதுக்குள்ளே எனக்கு ஸ்மஜ் ஆயிடுது, இல்லை போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று மேட் ஃபினிஷ், இன்னொன்று வாட்டர் ப்ரூஃப் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எகெயின் ஈவினிங் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும், உங்கள் ஸ்கின்லேருந்து மூவ் ஆகாது. இன்கேஸ் அது மூவ் ஆகிற சுச்சுவேஷனில் இருந்தாலுமே பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி வந்துடுமே தவிர நம்மளோட ஸ்கின்ல வந்து ஸ்மஜ் ஆகாது. இதுவே நீங்கள் மேட் ஃபினிஷ் போயிட்டீங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லாம் ஸ்மஜ் ஆகி கண்ணுக்குள்ளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்லலாம் வந்து உங்களுக்கு பெனட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது மேட் ஃபினிஷ் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டர் ஆகும். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே இருக்கிறது வந்து மேட் ஃபினிஷு அண்ட் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு. இந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது. ஆனால் இந்த மேட் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா அப்போவே மூவ் ஆகிடும். வாட்டர் ப்ரூஃப் வந்து இப்படி பீல் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கோ இல்லை ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகிற பிரச்சனையோ இருக்காது. இந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸிங்கில் வந்து கவனமாக இருந்தீங்கன்னா உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் அழகாகவும் இருக்கும். ஐலைனர் மட்டும் இல்லை, இனி வர அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா காஜல், லிப்ஸ்டிக் அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.